அரசால் முடியாததை செய்து காட்டிய மாணவர்கள். அடுத்த கலாம் ரெடி. சீர்காழியில் நிகழ்ந்த ஆச்சரியம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதபுரம் ரவுண்டானா அருகே சுபம் வித்யா மந்திர் சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அப்பள்ளி வளாகத்தில் இளம் விஞ்ஞானிகளின் கண்காட்சி மற்றும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் இஸ்ரோ விஞ்ஞானி சுப்பிரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளில் மாணவர்களின் பங்கு குறித்து விளக்கினார். மேலும் இதில் முதல் நாள் நிகழ்வாக செயற்கைக்கோள்களை எவ்வாறு டிராக்கிங் செய்து அதன் சமிக்ஞைகளை பெறுவது மற்றும் அதன் பயன்கள் பற்றியும் எடுத்து கூறி பள்ளி மைதானத்தில் நின்றவாறே அமெரிக்க செயற்கைக்கோள் ஒன்றினை நேரடியாக டிராக்கிங் செய்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர்களுக்கு செய்முறை விளக்கமளித்தார். அதன் ஒரு பகுதியாக மாணவர்கள் ஒரு குழு நேரடியாக செயற்கைக்கோளை எவ்வாறு வானில் அனுப்புவது, அதன் மூலம் வானிலை ஆய்வு நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என விளக்கமளித்தனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலான நிலையில் பொதுமக்கள் பலரும் மாநில அரசு முறையாக எச்சரிக்கை கொடுக்கவில்லை என வானிலை ஆய்வு மையத்தை தற்போது குற்றம் சுமத்தி வரும் வேளையில் இதுபோன்ற மாணவர்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினாலே நாளை நல்ல விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பார்கள் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். Any other source of energy is not there in the moon. So after it need to move somewhere. Green, brown, white. Blue is water. Green and brown is the land. Orbital distance is. There is a two snowman is here. One is cardboard. Okay, another one. 1 minute. 1 minute, ma'am. Summer season, some beach there. So make this ice cream chart and drink lot of water and juices and that. Good. So that Sundar is there. Next eacher. And the Sanji Ukaroma. And the Sanji Ukaroma eacher. Plus. And the first is on the new moon. That's Amma Pati. In the image, you can go back. So in the தலைக்கு மேல பார்த்தாக்க உங்களுக்கு என்ன தெரியுது? Black தானே தெரியுது. So இப்போ இதுதான் அதுதான் தெரியும். சரியா வாங்க. சார் நெக்ஸ்ட் செட் பௌர்ணமி. சோ பௌர்ணமி வந்து நெக்ஸ்ட் இயர். சோ இப்போ நீங்க அங்கே நடந்து போறப்போ நீங்க இப்போ வந்து முழு நிலவு தெரியுது இல்லையா? இது பேர் தான் பௌர்ணமி. சோ இப்போ என்ன ஆகும்? வளர்ந்து நீங்க வாங்க. சோ இங்க வந்து பார்த்தாக்க நீங்க கேட்டா இதுக்கெல்லாமும் காரணம் உடல் சரியில்லாததுனாலதான். சரியா? உடலுக்குள்ள பசிய சரியா வச்சுக்கிட்டா உடலை சரியா வச்சுக்கணும்னு அர்த்தம். அதனால பசிச்சு சாப்பிடணும். பசிய மாதிரி பயன்படுற செடிகள்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நோய் எதிர்பார்ப்பாக தெரியும். அயன் சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்கும். எதை கொடுக்குறாங்க? ஏதாச்சும் ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், வேற எதுவும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். If you wanna, this is a simple one. It may look like a easy interface. நம்ம இந்தியாவுக்கு போயிடும். வந்து சார் இந்த மாதிரி ஒரு பையனை தினம் அனுப்ப முடியாது. அண்ணனோ தம்பியோ இல்லை அம்மா அப்பா சொல்லி போய் இந்த ஆண்டனா பிடிங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஹேவ் ஒன் ஃபிக்ஸ்ட் ஆண்டனா omni direct of NASA's program, Earth observation program. Currently there are 3 satellites, functional satellites, NOAA 15, NOAA 18 and NOAA 19. But NOAA 20 and 21 is also there, but that transmits on a very high frequency. நம்ம இங்க இருந்து சீர்காழியில இருந்து மறந்து பட் கன்னியாகுமரியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்னல்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட்டும் நம்பர் நிஞ்சான்னு 2 சயின்ஸ் எக்ஸிபிஷனும் மேக்ஸ் எக்ஸிபிஷனும் நடந்தது. அதில் நாங்கள் வந்து சந்திரயான் 3யோட லான்ச்சிங் டெமோ, அப்புறம் அது
மூணை எப்படி சுற்றி வருது, அப்புறம் இந்த லேண்டர்லேருந்து எப்படி ரோவர்லாம் வருதுங்கிறது தான் நாங்கள் இன்னைக்கு பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஏன்னா இதை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குறுகிய நேரம் தான் கிடச்சிச்சு. ஆனால் இதில் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இது கஷ்டப்பட்டு இந்த வெற்றி கிடைச்சதுக்கு நாங்கள் எங்கள் பள்ளிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அலெக்சாண்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட கோஆர்டினேட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதனால் என்ன யூசேஜ்னா, நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும். புக்கை பார்த்து நம்மளால படித்து புரிஞ்சுக்க முடியாத கூட நம்மளால கண்ணால் பார்த்தா நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. அதனால நம்ம சொல்லுவோம், ஒரு லான்ச் எப்படி ஆகும்னா, நம்ம என்ன கவுண்ட் டவுன் பண்ணுவோம், அப்புறம் ராக்கெட் மேலே போகும். அதை நம்ம நேரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓ, இப்படி தான் ஒன்றா போகி ஒன்றா ஸ்டேஜாக பிரிஞ்சு அப்புறம் மூணு இப்படி சுற்றுது, அப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக இறங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணோம். ஆனால் இதில் எங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம்.